உன் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தினையும் அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 2 நிமிடம் இளைப்பாறுதல் நடக்கட்டும். ஏன்னா 6 சொன்னா அடிச்சு பிடிச்சு ஓடி சாடி வந்து உட்கார்ந்து இருப்பீங்க. ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்க. இது ஒரு விதமான ஓய்வு. உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும். பகல் முழுவதும் அங்கெங்கும் அலைந்து திரிந்து ஒரு வேகத்துல, அது உணர்ச்சி வேகமாகவும் இருக்கலாம், செயல் வேகமாகவும் இருக்கலாம். அந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக ஒரு 2 நிமிடம் நல்ல மூச்சை எடுத்து விட்டு தளர்வா அமர்ந்து, எதுவுமே இறுக்கமா வேண்டாம். பி ரிலாக்ஸ். உடலும் மனமும் நன்றாக ஓய்வெடுக்கின்றது. இன்னும் ஒரு நிமிடம் எண்ணங்களின் ஆளுமைக்கு செல்லாம மனதை எண்ணத்திலிருந்து எடுத்து வெறும் உணர்வு மட்டும் இருக்கு மாறி மூச்சை கவனிக்கலாம். உடலை கவனிக்கலாம். மாலை நேரம் எல்லா இடத்துலையும் இந்த அந்தி சாயிற நேரம் ஒரு அமைதி நிலவும். நிலவுதான் பாருங்க. நீ நிலவுதுங்கிற எண்ணத்தோட கவனிச்சீங்கன்னா அந்த அமைதி நிலவுவதை நீங்க உணர முடியும், உணர்ந்து அறிய முடியும். அதாவது தவத்திற்கு நம்மை தயார்படுத்துகிறோம். ப்ரிப்பரேஷன் ஃபார் மெடிடேஷன். உடல் தளர்வாக இருக்கட்டும், ஆனா நிமிர்ந்து இருக்கட்டும். குறிப்பா முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கைகளை கோர்த்து கண்களை மூடி உடலுடைய இருப்பை கவனிக்கணும். கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்கோமா, நெருடல் இல்லாம உட்காரணும். அதுமாதிரி மனசுலையும் எந்த நெருடலும் வேண்டாம். அமைதியா இருக்கணும். தவம் எல்லாருக்கும் சாத்தியப்படுறது இல்லை. தவம் உடையார்க்கே என்று வள்ளுவர் தவம் என்ற அதிகாரத்துல குறிப்பிடுறார். தவம் உடையாருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தவங்கிறது ஒரு நிகழ்வு, செயல். நாமளா செய்யக்கூடியது. நம்ம முயற்சி எடுத்து நேரடியா தவம் செய்ய முடியாது. அது இயல்பா நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு. என்ன நிகழும் அப்படின்னா முழுமை நிகழும். இப்பவும் முழுமைதான் நிகழ்ந்து கொண்டிருக்கு. நம்ம புலன்கள் வாயிலாக நிகழ்வுகளை பார்க்கிற போது அது பின்னமா தெரியும்.
செதறி செதறி தெரியும். கண்ணு ஒன்ன பார்க்குது, காது வேற ஒன்ன கேட்குது, மூக்கு ஏதோ ஒரு வாசனை நுகருது. இப்படி அந்த ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது. மனசு புலன்வழி சிதறுது, துண்டுபடும். ஆனால் இந்த இயற்கை எப்போதும் முழுமையாகத்தான் இருக்கு. எது அத முழுமை இல்லை துண்டு துண்டா காட்டுதுன்னா, புலன்வழி அந்த முழுமையை பார்க்கிற போது துண்டுபடுறது மாதிரி இருக்கு. இப்போ ஒரு மரம் இருக்கு, பெரிய மரம், ஒரே மரம் தான். ஆனா அந்த மரத்தை பார்க்கிற போது வேறு வேறு பாகங்களை பார்க்கிறோம். ப்ரௌன் கலர்ல பெரிய தண்டு, பச்சை கலர்ல இலை, அப்படியே ஆங்காங்கே மலர் பார்க்கிறோம், மஞ்சளா இருக்கு. இப்படி அந்த தோட்டங்கள் அந்தந்த பாகத்தினுடைய அமைப்பு, நிறம், தன்மை எல்லாம் மாறி இருக்கு. ஆனா அதே கண்ணால தான் பார்க்கிறோம், ஒரே மரத்தை தான் பார்க்கிறோம். அங்க நிற வேறுபாடு. அந்த தண்டுல ப்ரௌன், இலையில பச்சை சொன்னா நிற வேறுபாடு என்ன செய்யுது, அது வேறு வேறா பிரிச்சு காட்டுது. இலை ஒரு அமைப்பு, மலர் ஒரு அமைப்பு, காய் இன்னொரு அமைப்பு. அப்ப அந்த அமைப்பு தன்னை வேறு வேறா காட்டுது. ஆனா என்ன புரிஞ்சிருக்கும், மரம் ஒன்று முழுமையா இருக்கு. அப்போ பார்க்கிறதுனால நிற வேறுபாடின் காரணமாக தனித்தனியா பிரிச்சு பார்க்கிறோம். இதான் பகுத்து உணர்வு. நமது உணர்வு புலன்வழி பகுத்து தனித்தனியா மாறுது. ஆனா உண்மையிலேயே நம்மளை சுற்றிலும், நம்ம உடம்புக்குள்ளும் சரி வெளியிலயும் சரி, ஒரு முழுமைத்தன்மை. அதுதான் வெளி. வெளி இல்லாத இடமே இல்லை. இயக்கம் சில இடத்துல இருக்கு, சில இடத்துல இல்லை. தோற்றம் சில இடத்துல இருக்கு, பல இடத்துல இல்லை. ஆனா எங்கும் நிக்கமர நிறைந்திருப்பது, எப்போதும் இருப்பது அந்த வெளி, எல்லையற்றதாக. நமக்கு உள்ளும் வெளியிலையும் ஏகமா இருக்கு. அப்போ முழுமைதான் இருக்கு. சிறுமைகள் கூட இருக்கும், இல்லாம போயிடும். தோன்றும் மறையும், அது நிரந்தரம் அல்ல. ஆனா அந்த சுத்தவெளி எனும் தெய்வம், அதான தெய்வம். நம்முடைய ஆழமான சிந்தனையினுடைய வெளிப்பாடு. எது தெய்வம் என்றால், எது ஆதியோ, எல்லா தோற்றங்களுக்கும் மூலமாக ஆதியாக இருக்கிற அந்த பரவெளி தெய்வம். அப்ப எங்கோ நீக்கமர நிறைந்திருப்பது, எப்போதும் இருப்பது, எல்லாமாக இருப்பது, எல்லாவற்றிலும் இருப்பது அந்த வெளி எனும் தெய்வம். சரிங்களா? இப்போ அதுவாக நாம மாறணும். இந்த நான் என்பது எண்ணங்களினால் எழக்கூடிய ஒரு எழுச்சி என்ன பண்ணுது, முழுமையிலிருந்து என்னை துண்டுபடுத்துது, வேறுபடுத்துது. கடல் எல்லையற்று இருக்கு. அது எழும்போது அலையாக ஒரு வடிவம் எடுக்குது, சிறிய அலை, பெரிய அலை. அப்போ அது வேறு வேறா காட்சியாகுது. அதுபோல இந்த நான் என்கிற எழுச்சி, எண்ணம், தாட், பல எண்ணங்களுடைய தொகுப்பு, ஒரே எண்ணம் இந்த தாட், நான். அப்போ சிதறு. இப்போ தவம் என்றால் என்ன, சிதறாம இருக்கும். அந்த நான் என்பது சிதறாது முழுமையா அமையும். அதான் தவம். தவநிலை என்பது முழுமை என்று பொருள். அது இயல்பா நிகழும். எப்போ தவம் உடையாருக்கு. அது என்ன தவம் உடையாருக்கு, யார் தன்னை சரியா பக்குவப்படுத்தி தன்னுடைய தரத்தை உயர்த்தி திறனை கொண்டு ஒரு நல்ல பக்குவம் அடைகிறானோ, அதான் அவன் தவத்துக்கு தகுதியானவன். அவனிடம் தவம் நிகழ்வதற்கு அவன் தகுதியானவன். அப்ப நான் என்ன கேட்கிறேன், தவம் செய்யறதுக்கு முயலணுமா, தவத்துக்கு தகுதி உடையவனாக நம்மளை மாற்றிக் கொள்ளணும், உயர்த்தி கொள்ளணும்? கொஞ்சம் சிந்திங்க. நேரடியா தியானத்துல போயிருந்தா, தியானம் தானா நிகழ வேண்டியது, அதுக்கு பக்குவம் வேணும்னு பெரியவங்க சொல்றாங்க.
அப்போ நம்மை பக்குவப்படுத்துவது. இந்த இயற்கையுடைய வெளிப்பாட்டிலே இறுதியாக வந்த ஒரு கருவிதான் மனித மனம். அற்புதமான கருவி. ஆனால் அந்த கருவி துருபிடிச்சு அதனுடைய கூர்மை இழந்து மொன்னையா இருக்கு. எல்லாருடைய மனம் என்கிற கருவியும் ஒரு கத்திக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா துருபிடித்த கூர்மை இழந்த ஒரு கத்தியா இருக்கு. அது கொண்டு என்ன செய்ய முடியும்? இப்போ அந்த மனதை தூய்மை செய்யணும், கூர்மைப்படுத்தணும். ரெண்டும் பண்ணுனா தகுதி வந்துருச்சுன்னா எதுக்கு? தவம் நிகழ்வு. அதே மனதுல தவமும் நிகழணும். இப்ப நம்ம மனசுல எண்ணங்கள் நிகழுது இல்லையா? தாட்ஸ் ஆர் தொடர்ந்து எண்ணங்கள் நிகழுது, தவம் நிகழது. எண்ணங்கள் நிகழும் போது எண்ணங்களுக்கு தக்கவாறு பல வடிவங்களை மனம் எடுக்கும். பல கற்பனைகளை பல வடிவங்கள் எடுக்கும். அந்த வடிவங்களை எடுக்க அது தன்னுடைய முழுமைத்தன்மை இழந்து சிறுமைகளாக சிதறுண்டு போய்கொண்டே இருக்கு. தவம் நிகழற போது அதே மனம் வியாபித்தரும், எல்லையற்று வியாபித்து பிரபாகமாக அந்த மனம் உணர்வோடு எண்ணங்களோடு அல்ல, அந்த இடத்துல மனம் உணர்வு என்கிற ஒரு தன்மை அடையுது. பியூர் கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அங்க சிதறல் இல்லை. மனம் உணர்வு என்கிற நிலையில விரிந்து 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 எங்கும் வியாபித்து சர்வ வியாபின்னு சொல்லுவாங்க. சர்வஞன் பிரவாகமா, உணர்வு பிரவாகமா எல்லையற்று போயிட்டே இருக்கு. அப்ப அங்க தவம் நிகழ்வு முடிவு. அந்த நிகழ்வுன்னு ஒண்ணு வந்தாலேயே அது ஒரு இயக்கம் மாறிடும். உணர்வின் இயக்கம்னு வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு ஒரு முடிவு வேணுமே. முடியும். அதை வியாபித்து 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 ஒரு கட்டத்துல அந்த வியாபகம் காணாம போயிடும். இப்போ தண்ணி வச்சு கொதிக்க வைக்கிறோம். தண்ணி கொதிச்சு அப்படியே ஆவி மேல வருத பாக்குறோம். மேல போய் மேல போக ஆவியை பார்க்க முடியாது. அது அப்படியே காற்றோடு கரைந்து காணாம போயிடும். கரைதலும் காணாமல் போகுது. டிசால்வ் அண்ட் டிசப்பியர் ஸ்டேட்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்முடைய உணர்வு, மனம் அல்ல உணர்வு, தவம் நிகழற போது அது உடல் எல்லையை தாண்டி வெளியில வியாபிக்கும். அப்படியே வியாபித்து 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 போயிட்டே இருக்கும். நம்ம எவ்வளவு நேரம் அப்படியே இருக்கிறோமோ அது வியாபித்து 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 ஒரு கட்டத்துல காணாம போகும். எப்ப காணாம போகும்? எப்ப பிரபஞ்சத்திலிருந்து அந்த உணர்வு சுத்த வெளிக்குள்ள பிரவேசிக்குது. பிரபஞ்சம் வந்து மிக பெருசுதான். ஆனா உணர்வு விரிச்சுச்சுன்னா வித்தின் நோ மொமெண்ட் பிரபஞ்சம் முழுவதும் விரிஞ்சிடும். அது ஒரு ரகசியமான விஷயம். நீங்க புரிந்து அது எப்படி? பிரபஞ்சத்தினுடைய எல்லை எவ்வளவு கோடி மைல், அவ்வளவு தூரம் போகணுமான எவ்வளவு வருஷங்கள், எவ்வளவு யுகங்கள் ஆகும் சொல்லுவாங்க. ஆனா உணர்வுக்கு யுகம் தேவையில்லை. அது காலங்கடந்தது. அந்த உடல் உணர்வை கடந்து அது அப்படியே வியாபிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, தவம் நிகழ ஆரம்பிச்சிருச்சுன்னா, அடிக்கடி பழக 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 அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல பிரபஞ்சத்தை எல்லையை கடக்க ஆரம்பிக்கும். அங்கதான் டிசால்வ் ஆகும். உணர்வு கரையுது. உப்பு தண்ணீர கரையுது மாதிரி காணாம போகாது. எடுத்த உடனே கரையும். கரைந்து கரைந்து காணாம போயிடும். இல்லாமல் போகாது. காணாமல் போவது வேற, இல்லாமல் போவது வேற. காணாம போகும். அதுதான் சமாதி. சுத்தடியில ஒண்ணும் காணாம, ஆனா சுத்தடி இல்லைன்னு சொல்ல முடியாது. சுத்தடின்னு ஒண்ணு இருக்கு, ஆனா ஒன்னையும் காணும். அப்ப இருக்குன்னு எதை வச்சு சொல்றீங்க? சரி, அந்த இடத்த நீங்க கொஞ்சம் சொல்றீங்க. வெளி என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. வெளி இருக்கா? இருக்கு. என்னவா இருக்கு? ஒண்ணும் இல்லை. அப்ப பாருங்க, இருக்கு இல்லை.
அது இல்லை இருக்கு. அது ஒரு கான்ட்ரவர்சி, பட் இட் இஸ் ட்ரூ. அதே மாதிரி அங்க நான்கிற வஸ்து இல்லை, காணாம போயிடுச்சு அப்படிங்கிறோம். காணாம தான் போயிடுச்சு, இல்லாமே இல்லை, இருக்கு. என்னவா இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுதான் நிர்வாணம். அப்போ தவம் நிகழ்ந்து 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 அப்புறம் நிகழாம ஆனா இருக்கு. தமிழ் வாக்கியத்தை பாரு, நிகழ்ந்து கொண்டே இருந்தது, இப்ப நிகழல, ஆனா இருக்கு, நிகழாம இருக்கு. இதுதான் இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ், உள்ளார்ந்த அடக்கமுற்ற உணர்வு. உணர்வு அடங்கி போச்சு. சரி, அப்புறம் நமக்கு சங்கல்பங்கள் இருக்கு வாழ்க்கையில. ஆகினால மீண்டும் அது மீண்டும் சக்திக்கள உணர்வாக ரிட்டர்ன் ஆகும். ஒரு துரியாயத்தில் கூட பாருங்க, சாமி எப்படி வச்சிருக்காருன்னா, அப்படியே மேல மேல சக்திகள் எல்லாம் போய் 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 சிவகணம். சரி, தவத்தை முடிச்சுட்டு மீண்டும் சக்தி களம் வரும். அப்படி விட்டுற வேண்டியதுதான், முடியாது. சக்தி அது மாதிரி சங்கல்பம் இருக்கிறதுனால அந்த தவம் நிகழ்ந்து காணாம போச்சு, இவன் மீண்டும் காணப்படுது, நிகழ்வு நிகழுது. அது உணர்வு தட்டு. அப்படியே சுருங்கி சுருங்கி உடல் அளவுக்கு எல்லை கட்டி உடல் உணர்வுன்னு திரும்பியாச்சு. ஆனா இப்போவும் மனதை விரைவு என்ன ஆல்பால தான் இருக்கு, பீட்டாக்கு வரல, புறமணமாக இன்னும் வரல. அப்படி நடுமணம்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அங்கதான் இந்த அனுபவம் நினைவு ஊட்டுகிறோம், நமக்கு நாமே நினைவு ஊட்டுகிறோம். என்ன ஆச்சு? நினைவூட்டும் போது ஏற்படக்கூடிய ஆனந்தம் இருக்கே, அது ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை, ரகசியத்தை, அதனுடைய முடிச்சை அவிழ்த்து பார்த்த ஒரு 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 அனுபவம். வார்த்தைகள் இல்லை. இல்லாத இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். என்ன பார்த்தோன்னு கேட்டா என்ன சொல்றது? அது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் அன்பர்களை நீங்கள் ஒவ்வொருவரும் பெறணும். பெற்றுட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு உங்களுடைய கதி வேற கதி. நிர்கதியல், நிர்கதியல் அது வேற கதி. ஒரு டைமென்ஷன்லெஸ் டைமென்ஷன். அந்த டைமென்ஷனை உங்களால பேச முடியாது, சொல்ல முடியாது. அது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, யுவர் ஓன் ப்ராப்பர்ட்டி. அதை யாருக்கும் எக்ஸிபிட் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி தவம் நிகழ்ந்ததுன்னா யாருக்கெல்லாம் நிகழுதோ நிச்சயமா அவங்கெல்லாம் பாக்கியவான்கள். அப்ப தவமும் தவம் உடையார்க்கே. எப்ப தவம், அந்த பாக்கியம் தான் தவம் உடையது. அந்த பாக்கியம் உடையவனுக்கு தவம் நிகழும். இப்ப நாம எதை ஈட்டணும்? பாக்கியம், புண்ணியம், ஒரு அதிர்ஷ்டம். எப்படி? இங்கதான் மகிழ்ச்சி நம்ம பிராக்டிக்கலா, அதாவது நடைமுறையில சொல்லக்கூடியது தற்சோதனை. நீ ஒன்ன சோதிச்சுக்கிட்டே இரு, ஒன்னே நீ சோதி, பரிசோதனை பண்ணு. இந்த இடத்துல நீ எப்படி பிஹேவ் பண்ற, உன் பேச்சு எப்படி இருக்கு, இந்த இடத்துல உன் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு. ஜஸ்ட் வாட்ச் யுவர் செல்ஃப். நல்ல கவனிங்க, உங்களே நீங்க கவனிங்க. ஏதோ வீட்டுல அவங்க வந்து சொல்றாங்க, நம்ம பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மனசுல என்ன எழுது, அதை வச்சு உங்களுக்கு நம்ம என்ன பேசிக்கிறோம், அதை வெளியில என்ன சத்தம் போட்டு பேசிக்கிறோம். தன்னை கவனிக்கிறது கஷ்டம். ஆனா ஏன்னா நம்முடைய கவனம் முழுவதும், கவனம் கூட சொல்ல முடியாது, நம்முடைய பார்வை முழுவதும் வெளியில தான் இருக்கு. அடிக்கடி சொல்லுவேன், புறம்போக்கு. புறம்போக்கு தான் ஒவ்வொரு மனுஷனும் புறம்போக்கு. அகநோக்கு வரல. பொருத்தி போய் போய் பழகி பழகி நீண்ட காலம், எத்தனையோ ஜென்மாந்தத்துல பழகி போச்சு அந்த மனம். அப்படி வேகமா புறமான மனசை கொண்டு எப்படி நம்மளுக்கு திரும்பி பார்க்கறது? கஷ்டம்தான். ஆனா நீங்க இப்போ ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்கீங்க, நீண்ட காலமா ஈடுபட்டிருக்கீங்க.
மகிழ்ச்சியுடைய தத்துவங்களை கேட்பது, பயிற்சிகளை செய்வது, நிறைய விளக்கங்களை கேட்பது, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையில போராடி கொண்டிருப்பது, அதை வைத்து குற்றுணர்வு கொள்வது, அப்படியே ஒரு பயணம் நடத்திட்டு இருக்கு. எல்லாருக்கும் அப்படிதான். ஆனா உங்களை யார் நல்ல வைராக்கியமா உங்களே நீங்க கவனிக்க ஆரம்பிங்க. நான் என்ன ஆல்மோஸ்ட் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீண்ட கால பழக்கம், விடாமுயற்சி, நடக்கிற என்னை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள், எனக்கு உள்ள நடக்கிற எண்ண ஓட்டங்கள், அதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்குறேன். அப்ப நீங்க ஏன்னா நம்மகிட்ட முச்செயல் இருக்கு. எண்ணம், சொல், செயல். நாம விரும்பி இனி நாம விரும்பாம ரியாக்ஷன் என்கிற செயல். அவங்க சொன்னாங்க, நான் மாறி சொல்லிட்டேன். இந்த ரியாக்ஷன்ங்கிறது எமோஷனல் ஸ்டேட். எல்லாருக்கும் இருக்கு. எமோஷன் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கு, வெளிப்பாடு. அவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க, நான் மாறி ஒண்ணு சொல்றேன். அதனால அங்க என்ன ஆயிடுது? கசமசாயிடும். இங்க கவனிக்கணும். நமக்கு தவம் அமையணுங்கிறதுக்காக, நம்மளை பக்குவப்படுத்தணுங்கிறதுக்காக நம்மளை கவனிச்சு, எந்த சூழல எனக்கு கோபம் வருது, என்னுடைய கோபத்துடைய பின்னணி என்ன, இந்த கோபம் வராம இருக்கணுமானா நான் என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ண தவறிட்டேன் அப்படின்னு நினைச்சுப்போம். இதான் கவனித்தலும் ஆய்வு செய்தலும். சரி, இனி நாளை முதல் இந்த இடத்துல நான் இப்படி பிஹேவ் பண்ணுவேன். உங்களுக்குள்ளே ஒரு சங்கல்பம். இதை பேர் திட சங்கல்பம். சங்கல்பம் போட்டுக்கிட்டே இருக்கும். சரி, கணவன் மனைவி வேற எங்கேயும் போக வேண்டாம். இறைவன் நமக்கு ஒரு நல்ல துணையை கொடுத்துருக்கு, நம்மளை சரி பண்றதுக்கு. நாம சரி பண்றதுக்கு ஒரு ஆய்வு கூட வேணுமே. அதான் வீடு. ஒவ்வொருடைய வீடும் ஆய்வு கூடம். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். பல கலைகளை கத்துக்கலாம். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் இறைவன் கொடுத்த பிரசாதம். என்ன செப்பனிட்டு என்னை மேன்மைப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு துணை வேணும். அவங்கதான் வாழ்க்கை துணை. உங்க வீட்டுல ஒருவேளை உங்க வாழ்க்கை துணைனால நீங்க ரொம்ப துன்பப்படுறீங்கன்னா, உங்களை மாதிரி பாக்கியவான் உலகத்துல யாரும் இல்லை. இந்த பிறவியில நீங்க படக்கூடாத துன்பங்கள் எல்லாம் பட்டு கர்மத்தை இறக்கி வைக்கணுமானா அவர் மூலமா தான் முடியும். அதான் துணை. மகிழ்ச்சியாளர் சொல்லுவாங்க, வாழ்க்கை துணை என்பது இறைவனை அனுப்பி வைக்கிறான், ஒன்ன சரி பண்றது, செப்பனிடுவதற்கு அப்படின்னு எடுத்துட்டு நீங்க வீட்டுல ஆரம்பிங்க. துணை, வாழ்க்கை துணை வெறுமனே அந்த செக்ஸுக்காக மட்டும் அல்ல, வேற நிறைய நம்ம மனசை செப்பனிடுவதற்கு, சோதிப்பதற்கு ஒரு துணை அது. இப்படி நீங்க அதெல்லாம் எடுத்து உங்களை நீங்க சோதிக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய பிஹேவியர், ஆட்டிடியூட்ஸ், அந்த இடத்துல நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, எப்படி டீல் பண்றீங்க, ஹவு டு டீல் இட், எப்படி அப்ரோச் பண்றீங்க, அணுகுறீங்க, அந்த அளவுக்கு கவனமா பாக்குது. கொஞ்சம் அமைதியும் வேணும். அது வரும். எப்ப வரும்னா உங்க நோக்கத்தை நீங்க அடிக்கடி நினைவு கூறுங்க. நாம இந்த ஆன்மா உடல் எடுத்து வந்திருக்கிறது உண்டு உறங்கி கதை பேசி தெரியவா நாம் இங்கு பிறந்தோம் கேட்கிறாரு. வெறுமனே சாப்பிட்டு பசங்கள்ட்ட எல்லாம் கதை பேசிட்டு அப்புறம் தூங்கிக்கிட்டு அப்படி சோம்பேறித்தனமா போதுக்கே ஏன் அங்க பிறந்திருக்கோம்? இல்லை, இந்த பிறப்புக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு, காசு. அந்த காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு வைராக்கியமா இருக்கணும். ஏன்னா அந்த உலகம் உங்க வைராக்கியத்துக்கு சோதனை வைக்கும், வைராக்கியத்தை இழக்க வைக்கும். ஏன்னா இந்த உலகம் கவர்ச்சியானது. இது வரைக்கும் கவர்ந்து நாம் இழுக்கப்பட்டு எங்கேயோ போயிட்டோம். மீண்டும் பேக் டு டோர், திருப்பி வரணும், நம்ம கதவுக்கு வரணும், மனம் என்கிற கதவுக்கு வரணும். அப்படின்னா கவனிக்கணும். உங்களை கவனிக்க உங்களை கண்டுபிடிக்க உங்க மனம் என்ற கதவு மெதுவா திறக்க ஆரம்பிக்கும். ரொம்ப மெதுவா தான் திறக்கும். நீங்க அவசரப்படக்கூடாது. இதுக்கு நீண்ட கால அவகாசம் தேவை. சில மாதங்கள்ல சாத்தியம் இல்லை. ஏன்னா நம்ம அத்தனை ஜென்மங்களை கடந்து வந்திருக்கோம்.
அத்தனை ஜென்மங்களையும் பெற்ற கர்மாவை பதிவுகளை இந்த ஒரு பிறவியில் இறக்கி வைப்பது என்பது நிச்சயமா கடினம். ஆனா ஒரு யோகி, ஒரு சாதனையாளர் எதை கடினம் என்று சொல்றாரோ அதை சவால் விட்டு ஒரு சேலஞ்ச் அப்படி வரும். இதுக்கு சில பல தியாகங்கள் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய காரணம் இல்லாம தேவையில்லாத தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வேண்டான்னு விடக்கூடிய அளவுக்கு அது ஒரு தியாகம் தானே. இது வரைக்கும் வேணும் வேணும்னு சொன்னதை இப்ப வேண்டாம் சொல்றது ஒரு விதமான தியாகம். விட்டு கொடுக்கணும். சரி, லீவ் இட். இந்த மாதிரி நீங்க உங்களை கவனிச்சு, உங்களுக்குள்ள பேசி, உங்களை நீங்களே செப்பனிட்டு திருத்தி வடிவமைக்க. இந்த வடிவு என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்கு. வடிவுன்னு சொன்னா தோற்றம், அதனுடைய அமைப்பு. இன்னொன்னு அழகு. அந்த வடிவம் வடிவா இருக்கு. அந்த வடிவம் வடிவா இருக்கு. இந்த மனம் ஒரு தோற்றத்துக்கு ஒப்பான ஒரு வடிவம் எடுக்குது. அது அழகா இருக்கு. அதான் பாருங்க, முருகன் பேருக்கு காரணமே அவன் 6வது அறிவுல முழுமை அடைந்த காரணத்தினால அழகன் ஆயிட்டான். முருகன் சொல்லுக்கு அழகென்று பொருள். இப்ப நாம ஒவ்வொருத்தரும் இந்த முருகங்கிற வடிவத்தை எடுக்கணும். அப்ப எந்த அளவுக்கு நீங்க முயலணும் பாருங்க. ஏதோ மகிழ்ச்சி கொடுத்தது அப்படியே மேம்போக்கா பாக்குறதுக்கு சிம்பிளா தோணும். நமக்கு உள்ள பாக்குறது கஷ்டம். எடுத்த உடனே என்ன பாக்குறோம், நம்முடைய கேரக்டர், தன்மை ரொம்ப மோசமா இருக்கு. குணக்கேடுகள் சொல்றோம். 6 விதமான குணக்கேடுகளுடைய ஒரு ஒட்டுமொத்த உருவம் தான் நீ, அவன், அவள் எல்லாம். இப்ப நாம இத புரிஞ்சுக்கிட்டு எப்படி அப்படிங்கும்போது நீங்க பார்க்கறதுக்கு ரெடியா ஆயிட்டீங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க. சச் எ டர்ட்டி ஃபெல்லோ ஐ ஹேவ் மைண்ட் சொல்றோம். அந்த அளவுக்கு நான் டர்ட்டியா, ச்சே மை காட், உங்க மனசு அப்படி சொல்லணும். ஆனா என்னைக்கு தன்னை ஒரு மனிதன் அசுத்தன் என்று கண்டுபிடிக்கானோ அன்னைக்கே அவன் சுத்தனா மாறுவதற்குரிய கதவு திறந்து. ஆனா எந்த மனிதன் அவன் சீக்கிரம் தன்னை அசுத்தன் என்று சொல்லவே மாட்டான். மிகப்பெரிய கொள்ளைக்காரன் கூட நான் செய்வது தப்புன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய செயலுக்கும் நியாயப்படுத்துவான். மனித மனம் இருக்கே, எல்லாத்தையும் நியாயப்படுத்தும். அது குவைட் நேச்சர். அங்கதான் நம்ம ஏமாறுறோம். நம்மளை நாமே நியாயப்படுத்திட்டு நம்ம செயலை ஏமாத்திக்கிறோம். எனக்கு அடிக்கடி, ஏன்னா நான் நிறைய விஷயங்களை ஈடுபட்டிருக்கேன். அப்போ நான் ஏதாவது பண்ணணும், நான் பண்றது சரியான என் கூட பேசும்போது அது நியாயப்படுத்தும். சரிதாங்கும். நான் நிறைய அப்படி மாட்டியிருக்கேன். அப்புறம் தனியா கொஞ்சம் நின்று டீப்பா போவேன். நியாயப்படுத்துது, இது தர்மம் தானா? இந்த நியாயங்கள் பல தர்மம் ஒண்ணும். நீங்க நல்லா ஞாபகம் வைத்துக்கணும். இந்த நியாயங்கள் சொல்வது மாயாவுக்கு ஒப்பு, தர்மங்கிறது உண்மைக்கு ஒப்பு. உண்மை ஒண்ணு, மாயா பல. நம்ம மனசு இன்னைக்கு ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தும், நாளைக்கு மாத்திக்கும். இல்ல அது நேத்தி அவன் அப்படி சொன்னதால நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி இன்னைக்கு வேற. அப்போ நியாயங்கள் மாறிடும். அதுக்கு ஒரு நிலையான தன்மை இல்லை. ஆனா தர்மம் அப்படி, அது நிலையானது. அப்ப நான் என் பேசிக்குவேன். தார்மீக ரீதியா பார்த்தா சரியானு பாக்குற போது நான் நடுநிலைக்கு வரேன். பார்க்கும்போது இல்லை, நியாயப்படுத்தலாம், ஆனா அது சரியில்லை. அப்ப என்ன செய்யலாம்? விட்டுரு, வேண்டாம், லீவ் இட். தர்மத்துக்கு எதிரான எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆழமான தற்சோதனை நீங்க செய்யணும். தற்சோதனையில 2 இருக்கு பாருங்க. மேல இருக்கிறத சோதிச்சு பார்க்கும். கோபம் இருக்கு, பேராசை இருக்கு, பொறாமை இருக்கு, புறக்கூறுதல் இருக்கு, நிறைய குணக்கேடுகள் இருக்கு. சரி, வேற என்ன இருக்கு கீழே பாக்குறோம். தெய்வம் இருக்கு கீழே. அது சுத்தம், பரிசுத்த ஆவி, தூய ஆன்மா.
ஆனா அதுக்கு மேல இவ்வளவு டர்ட்டி திங்ஸ், மாசுகள் பதிவாயிடுச்சு. இதுதான் துருப்பிடித்து விட்டது என்று சொல்லி, கட்டி துருப்பிடித்து விட்டது, மனம் துருப்பிடிச்சிருக்கு. இதுக்கு இந்த கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். நீங்க கண்டுபிடிச்சு ஒத்துக்கிட்டீங்கன்னா, ஆமா நான் அயோக்கியன், ஐ அம் எ டர்ட்டி ஃபெல்லோ, ஐ அக்ரி. நீங்க வெளியில யார்ட்டையும் அக்ரி பண்ணணும், உங்களுக்குள்ள ஆமா என்ன பண்ணட்டும், இது வேண்டாம் அப்படின்னு உறுதியா நினைப்பீங்கன்னா அப்புறம் எளிது. அப்புறம் உங்களை நீங்க மேன்மைப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது எளிது. கண்டுபிடிக்கிறது கஷ்டம், கண்டுபிடிச்சு ஒத்துக்கிறது அதை விட கஷ்டம். ஒருக்கா நீங்க கண்டுபிடிச்சு ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாமே எளிது. இதுதான் மெய்யறிவு, விஸ்டம் என்று கூட சொல்றோம். தன்னை அறிதல் ஞானம் என்று சொல்லும் போது இந்த அறிதல்ல ரெண்டு இருக்கு. தன்னை ஆய்வு செய்து அறிதல், தன்னை உணர்ந்து அறிதல், அது மேன்மை. இப்ப தன்னை நம்ம அறியறோம், 6 குணக்கேடுகள்னு நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். விலங்குல இருந்து வந்திருக்கேன் நானு, அந்த விலங்குல குணம் இப்ப என்ன டாமினேட் பண்றது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பண்ணலாமான்னு ஒரு கேள்வி கேட்கணும். பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுட்டோம்னா போச்சு, பண்ணக்கூடாது. என்னுடைய நோக்கம், நான் குரு அடைச்சிருக்கிறேன், என்னுடைய முழுமைத்தன்மையாக தெய்வீகத்தை நான் உணர்றதுக்காக இந்த பயிற்சி எடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த குணக்கேடுகள் எனக்கு வேண்டாம். அப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்? பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டாம், வாயை திறக்காம இருந்தால். பிரச்சனைக்கு என்ன காரணம்? முதல்ல வாயை திறக்கிறது, நோ ரியாக்ஷன். அடுத்தது வரக்கூடிய ஆக்ஷனை ஏற்றுக்கொள்ளும். ரியாக்ஷன் இல்லைன்னு சொன்னாலே ஏத்துக்கிட்டோன்னு அர்த்தம். ரியாக்ஷனா ஏத்துக்கிடலேன்னு அர்த்தம். ஏத்துக்கிட்டா அது அப்சர்விங், ஷாக் அப்சர்வர் மாதிரி. இதை நீங்க உங்களை பழக்கப்படுத்த. ஏத்துக்க முடியாது, கஷ்டம். ஈஸியா சொல்லலை, ஆனா நீங்க பழகணும், ஏத்துக்கொள்ளணும். என்றோ நடந்த செயல் விளைவு இன்னைக்கு வந்திருக்கு, இவங்க மூலமாக வந்திருக்கு. அதனால இவங்களை குற்றம் சொல்லி பயன் இல்லை. நான் செய்தது இன் ரிட்டர்ன் எனக்கு வந்திருக்கு, நான் அதை ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிற முடிவு வந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க தற்சோதனை செய்ய வேண்டியது. ஆமா, எப்போ நடக்கிறத மனப்பூர்வமா ஏத்துக்க முடியுது, ஒரு பாக்கியம் முடியுதுன்னு வருதோ அப்புறம் நீங்க தத்துவம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ரியாக்ஷன் போயிடும். ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே ரியாக்ஷன் போயிடுச்சு. கோபத்துக்கு கோபம் அல்ல, கோபத்துக்கு மாறா சமாதானம், அமைதி, அன்பு, அறிவு, தெளிவு. இப்படியே நீங்க உங்களை பக்குவப்படுத்திட்டே வாங்க. நீங்க பக்குவமடைய தவம் எந்த அளவுக்கு ஆழமா போகுதுங்கிறத நீங்க அதையும் அன்றாட கவனிக்கணும். ஒரு நாள் வரும், நிச்சயமா வரும். தெரியாது என்னைக்கு, அன்றைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. அது சோ கால்டு ஐ இருக்கே, நான் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேமே, அது முற்றிலும் காணாம போயிடும். Then no more self, I, no more I. அது தவத்துல அனுபவத்துக்கு, அந்த அனுபவம் வந்த பிறகுதான் இப்போ உண்மையில நான் சர்வங்க, நான் எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவன், எல்லாவற்றோடும் எல்லோரோடும் தொடர்போடு இருக்கிறேன். உணர்வு மூலமா பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறேன். எல்லாமாவும் இருப்பது நானே. இப்ப நானேன்னு சொல்ற நான் இருக்குல்ல, அது அந்த அகம்பாவம் நான் அல்ல, அகம் பிரம்மங்கிற நான். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அகம் பாவம் வேற, அகம் பிரம்மம் வேற. ஆனா அகம் பிரம்மங்கிறது உண்மை, அகம் பாவிக்கிறது மாயம். இப்ப இந்த உண்மையை உணர்ந்த பிறகு நானே அனைத்துமாக இருக்கிறேன். கிருஷ்ணன் சொல்லுவான், நானே அனைத்துமாக. கிருஷ்ணன் தான் அனைத்துமாக இருக்கிறதா அர்த்தம் இல்லை. நானேன்னா ஒவ்வொரு நானும், ஒவ்வொரு ஐயும் ஏக வஸ்து. உணர்வை ஒரு சிலர் உணர்ந்திருக்காங்க. உணர்ந்தவர் சொல்லுங்க, என்ன எல்லாம் நான், என்னை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை, எதையும் வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு இல்லை, சிறிது பெரிதும் சொல்றதுக்கு இல்லை, எல்லாம் ஏக வஸ்து. சோ அதுதான் மேன்மையான நிலை. அந்த நிலையில வாழணும். வாழ்வதற்கு கால அவகாசம் கிடைக்குமானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள்.
புண்ணியவான்கள். சாமிஜியோட ஒரு பாடல் இருக்கு, எனக்கு காணாமல் தெரியாது. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவான் ஒரு பாடல் இருக்கு. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, அது வரும். நின்றேன், நடந்தேன், அலைந்தேன், உனை தேடி. கடைசியில உன்னை நான் கண்டு கொண்ட பிறகு. பாடல் பெரிய பாடல், ரொம்ப நல்லா இருக்கும், கேட்டு. இன்று நான் நிறைவு பெற்றேன். முடியுமானா நாளைக்கு வாட்ஸ்அப் கேட்கிற நாகூர்காரங்க லட்சுமி அம்மா இந்த பாடல் பாடியிருப்பாங்க. யார் செல்லம்மா யாராவது கேட்டீங்கன்னா, லட்சுமி அம்மா கேட்டீங்கன்னா, அந்த நாளைக்கு வாட்ஸ்அப்ல முடிஞ்சா நீங்க இரவே போட்டு விடு. இன்று நான் நிறைவு பெற்றேன். அருமையான அது அந்த லட்சுமி அம்மா நாகூர் அம்மா பாடும்போது நான் கேட்கிற போது எனக்குள்ள அந்த நிறைவை நான் உணர்வு ரீதியா பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வார்த்தையும் மகிழ்ச்சி எவ்வளவு ஆழமா உணர்ந்து உணர்ந்து எழுதியிருக்காங்க. ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பாக்கியம் தவமும் தவம் உடையார்க்கே, அந்த தவம் உடையார்க்கேங்கிற பாக்கியத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் ஏற்படுத்திக் கொள்ளும். உங்க எல்லாருக்கும் அறிவு திறன் இருக்கு, சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு. உங்களுடைய சிந்தனை இது மாதிரி இருக்கும். மற்ற கடமைகள் அதெல்லாம் செய்யுங்க. அதை ஒன்றும் நிபந்தனை இல்லாம செய்யுங்க. பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம செய்யுங்க. செய்ய வேண்டாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நிபந்தனை வேண்டாம், எதிர்பார்ப்பு வேண்டாம், கற்பனையும் வேண்டாம். நமக்கு வேண்டியது உணவு, உடை, உறைவு, சில அடிப்படை வசதிகள் அது ஏற்கனவே இருக்கு. அது தக்க வச்சுட்டு அப்படியே இதுக்குள்ள நீங்க அப்படியே டேர்ன் ஆகிடும். நான் அந்த உணர்வுல தான் சொல்றது. இன்னைக்கும் பகல நான் எங்கேயும் போகல. நல்ல கிளைமேட், எங்க ஊர்ல மழை பெஞ்சு, இன்னைக்கு அப்படி மழை பெஞ்சு பெய்யாமையும் இன்னைக்கு காலையில மட்டும் 3 தடவை நடந்திருக்கு. காலையில நடந்தா ஒரு 10 மணிக்கு 12 மணிக்கு. ஏன்னா வெளியில நடக்குது, நல்லா இருந்தது. இயற்கையோடு இணைந்து மனசுக்குள்ள இந்த மாதிரி உயர்ந்த சிந்தனைகள் அப்படியே காண போகுது. வேற எந்த எதிர்பார்ப்பு நிபந்தனை இல்லை. ஒரே ஒரு சங்கல்பம் வலுவா கிடைக்கக்கூடியது வேதாத்திரி மகிழ்ச்சி ஆன்மீக தினம். அந்த சங்கல்பத்தை தினமா போட்டுட்டே சங்கல்ப தியானமாவே இது பண்ணிட்டு. ஏன்னா அந்த செய்தி ஒரு இடத்துல சென்ட்ரைஸ்ட் ஆகி அங்கிருந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அது ஒரு சென்டர் கோ. இப்ப நம்ம ஆன்லைன்ல நிறைய சந்திக்கிறோம், பேசுறோம். ஆனாலும் நான் அடிக்கடி கொண்டு கேட்டு ஒரு 3 மாசம் ஒருக்கையாவது, 4 மாசம் ஒருக்கையாவது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம நேரடியா சந்திக்கணும், கண்ணும் பார்க்கணும், அன்பை பரிமாற்றணும். அப்போ அதுக்குள்ள ஒரு பெரிய சென்டர் வேணுங்கிறதுக்காக தான் அந்த கிராமம் உருவாயிட்டு இருக்கு. ஒரு பெரிய மெடிடேஷன் ஹால் கெட்டப்போ ஒரு 6000 7000 சதுரடியில பிரம்மாண்டமான ஒரு மெடிடேஷன் ஹால், ஒரு 400 பேருக்கு மேல உட்காரும். அப்புறம் ரூம்ஸ், வீடுகள். அது என்னுடைய ஒரு பெரிய ட்ரீம். இன்று நேற்று மகிழ்ச்சி இருக்கும் போதே அந்த ஒரு கனவு எனக்கு ஏற்பட்டு மகிழ்ச்சியினுடைய மேடையில் 400 பேர் ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில எதுக்கோ என்ன அழைச்சார். எஸ்கே ஐயா சரி பிரகாஷன் கொஞ்சம் பேசுவாருன்னு வேற ஏதோ பேசக்கூட்டாரு. பேசிட்டு இதை நான் டிக்ளேர் பண்ணேன். அப்போ பேசி முடிச்ச உடனே எஸ்கே ஐயா அசிய பிரசிடென்ட், அவர் பிரசிடென்ட் சொன்னாரு, இது ராதாகிருஷ்ணனுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த மாதிரி ஒரு கிராமம் ஆரம்பிக்கணும்னு சொல்றது அவருக்கு தனிப்பட்ட கருத்து. சமுதாயத்தினுடைய உலக சமுதாய சேவாசங்களுடைய கருத்து இல்லை. ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு உடனே டிக்ளேர் பண்ணேன். ஏன்னா கேட்கக்கூடியவங்க என்ன நினைச்சிருவாங்க, மேடே ராதாசங்கையில கொடுத்துருக்கு, பேச சொல்லியிருக்கு. அவரு பேசும்போது உலக சமுதாய சேவா சங்கமே அப்படி கிராமத்தை உருவாக்குதான் நினைச்சிடக்கூடாது இல்லையா? நினைச்சிட்டு நான் ஏதாவது பணங்கணம் கேட்டா கொடுத்துடக்கூடாது, பிரச்சனை ஆயிடும். கரெக்ட், அவர் சொன்ன 100க்கு 100 சரி. அது நடந்து எப்போ மகிழ்ச்சி போனது 2006. இது 2004 அல்லது 2003, 22 ஆண்டுகளுக்கு முன்பு. அது இப்போ நான் வெளியில வந்த பிறகு விதைக்கப்பட்டு என்னுடைய நெருங்கி இருக்கக்கூடிய ஞானாசிரியருடைய ஒத்துழைப்பின் மூலமா, உங்களை போன்ற நல்லுள்ளவங்களுடைய வாழ்த்துக்கள் மூலமா கிராமம் வேகமா உருவாயிட்டு இருக்கு.
நான் இன்னைக்கு காலையில் கூட சங்கல்பத்தில் அதான் சொன்னேன். உடல் நலம் நீராயுள் அப்படின்னு சங்கல்பிக்கும் போது ஒரு செகண்ட் நின்னேன். எதுக்கு நீண்ட ஆயுள்? எனக்கு இப்பவே இவ்வளவு வயசாகி போச்சு, இவ்வளவு வாழ்ந்தாச்சு, இன்னும் நீண்ட ஆயுள் நம்ப வருஷம். அப்போ இன்னொரு மனசு சொல்லுச்சு, இந்த நீளாயுள் எனக்காக அல்ல, நான் நிறைவு பெற்றேன், இது எனக்காக அல்ல. மகிழ்ச்சி கொடுத்த இந்த ஞானத்தை, இந்த தெளிவை சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்கு இந்த நீண்ட காலம் நான் இன்னும் ஆரோக்கியமா நீண்ட காலம் வாழணும், எனக்காக அல்ல, இந்த சமுதாயத்திற்காக. அந்த நிமிஷம் நீளாயுள் சொல்லும்போது அப்படி வந்தது. அடுத்து நிறை செல்வம் வரும்போது வீட்டுக்கும் சரி கிராமத்துக்கும் சரி நிறைவா தேவையான செல்வம் வந்தா போதும். உயர் புகழ் சொல்லும் போது நற்கர்மம் செய்யணும். புகழ்னா செயல்னு பொருள். உயர் செயல் நற்கர்மம் செய்யணும், மக்களுக்கெல்லாம் அந்த அறிவை கொடுக்கணும். நானும் மெஞ்ஞானம் முழுமை அடையணும், மற்றவங்களும் மெஞ்ஞானத்துல நோக்கி அவங்க பயணத்துல கூட்டிட்டு போகணும் அப்படின்னே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா அப்படி ஒரு சங்கல்பம் உள்ள இருக்கு. அது நல்ல நிறைவேறி முழுமையா போய் தொடர்ந்து இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு 4 பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்புறம் எனக்கு பணி இல்லை. என் பணிக்கு முழு ஓய்வு அது இறைவன், அந்த இறை அறிவு பார்த்தது. அந்த முறையில தான் ஒவ்வொரு நாளும் பயணித்து கொண்டே இருக்கிறேன். போகும்போது ஏதாவது சில கருத்துக்கள் வரும், அதை உங்களோட மாலை நேரம் பகிர்ந்து கொண்டு அதுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கதான் செய்யுது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. சந்தோஷம். நீங்க எல்லாரும் கேட்டுக்கொள்வேன். உங்களை நீங்க அடிக்கடி பார்க்கணும், திருத்தி கொள்ளணும். அந்த தவம் உடையார்க்கே தகுதி உடையவராக நீங்க மாறிட்டீங்கன்னா தவம் நிகழும் போது அங்கு நீங்க இருக்க மாட்டீங்க. அந்த முழுமை என்கிற தெய்வீகம் மட்டும் அப்படியே இருக்கும். தெய்வீகம் நல்ல வார்த்தை. சிவயோகம் என்று சொல்வாங்க. தெய்வீகம் ஒரு பொதுவான வார்த்தை. சிவயோகம், சிவபதம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.